Dear plus one commerce students, good morning. Let us continue the warehousing lesson. Today, in this session, we shall discuss the advantages and the drawbacks of warehousing. 13.05 Advantages and the drawbacks of warehousing. பண்டக காப்பினுடைய நன்மைகளையும் குறைபாடுகளையும் பார்க்க இருக்கிறோம். In your book pack, there is a long answer question. Explain the advantages of warehousing. Explain the advantages of warehousing. Okay, we will see the advantages one by one. It safeguards the stock of the merchants who do not have storing place. சரக்குகளை சேமித்து வைக்கிறதுக்கான இட வசதி இல்லாத வியாபாரிகள் தங்களோட இடத்துல சரக்குகளை சேமித்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு இந்த பண்டக காப்பகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. Warehouses reduce the distribution cost of traders by storing the goods in bulk and allows the trader to take the goods in small lots to his shop. சரக்குகளை மொத்தமாக சேமித்து வைத்து அதன் மூலமாக விநியோக செலவுகளை குறைச்சிக்கலாம். வியாபாரிகள் தங்களுக்கு தேவைப்படும் பொருள்களை பண்டக காப்பகங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதுக்கான வசதி பண்டக காப்பகங்களில் கிடைக்குது. It helps the selection of channel of distribution. The producer will prefer whether to appoint a wholesaler or retailer. பண்டக காப்பகம் பொருள் வழங்கல் வழியை தீர்மானிக்க உதவுகிறது. பண்டக காப்பகம் பொருள் வழங்கல் வழி டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை தீர்மானிக்கிறதுக்கு உதவுது. இதன் மூலமாக உற்பத்தியாளர் மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி யாரை நியமிக்கலாம், யார் வேணும் நமக்கு அல்லது ரெண்டு பேருமே வேணுமா அப்படிங்கிறத முடிவு செய்து கொள்ளலாம். Then the next advantage is it assists in maintaining continuous sales and avoids the possibilities of out of stock position. ஆண்டு முழுவதும் பொருள்கள் கிடைக்கிறதுக்கு பண்டக காப்பகம் உதவியாக இருக்குது. விற்பனை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஆண்டு முழுவதும் பொருட்களை விற்பனை செய்வதற்கு பண்டக காப்பகம் உதவியாக இருக்குது. பொருள் இல்லைங்கிற நிலை ஏற்படாமல் தவிர்க்குது. இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் போத் ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் டு இம்ப்ரூவ் தர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். திறமையான மற்றும் திறமையற்ற தொழிலாளர்கள்னு இருவகைப்பட்டவர்களுக்கும் வேலைவாய்ப்புகளை பண்டக காப்பகம் உருவாக்கி தருகிறது. அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. ஏன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அவங்களோட வருமானம் பெருக்கமாவதற்கு வருமானம் அதிகமாவதற்கு வழிவகுக்கிறது. அதன் வழியாக அவர்களோட வாழ்க்கை தரம் மேம்படுகிறது. Drawbacks of warehousing. Warehousing is not effective because of the following reasons. பண்டக காப்பகத்தினுடைய குறைகளாக கூறப்படுவது என்னங்கிறத பார்ப்போம். There was no adequate transport facilities between the place of production and warehouses. உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கும் பண்டக காப்பகத்துக்கும் இடையில் போதுமான போக்குவரத்து வசதிகள் இருக்கிறதல்ல. உற்பத்தியாகக்கூடிய இடத்திற்கும் பண்டக காப்பகம் அமைந்துள்ள இடத்திற்கும் இடையில் போதுமான போக்குவரத்து வசதிகள் கிடைப்பதில்லை. Then the next drawback is lack of sufficient storage facilities for different commodities such as perishable and non-perishable commodities. பண்டக காப்பகத்தில் அழுகக்கூடிய பொருள், அழுகாத பொருட்கள்,
போன்ற பல வகையான பொருள்களுக்கு ஏற்ற மாதிரியான சேமிக்கும் வசதிகள் இருப்பதில்லை. சில பொருள்கள் சீக்கிரமே கெட்டு போயிடும். சில பொருட்கள் பல மாதங்களுக்கும் தாங்கும். அப்போ இந்த மாதிரி அழுகக்கூடிய பொருட்கள், அழுகாத பொருட்கள், பெரிஷபிள் குட்ஸ், நான் பெரிஷபிள் குட்ஸ், இதை பாதுகாப்பதற்கான வசதி எல்லா பண்டகங்கள்லேயும் இருப்பது கிடையாது. Complicated formalities are to be fulfilled at the warehouses. The illiterate and innocent farmers are not able to cope with these procedures. பண்டக காப்பகத்தில் சிக்கலான நடைமுறைகள் இருக்குது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நடைமுறைகள் இருக்குது. கல்வி அறிவு பெறாதவர்கள் மற்றும் விவசாயிகளோட அறியாமை காரணமாக இந்த நடைமுறைகளை அவங்களால பின்பற்ற முடிகிறது கிடையாது. காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆஃப் பார்கோடு டெக்னாலஜி கேன் ரெடியூஸ் த ஸ்டோரிங் ஆஃப் குட்ஸ் பை சம் ப்ரொடியூசர்ஸ். பட்டியல் குறியீடு பார்கோடு தொழில்நுட்பத்தினுடைய சிக்கலான நடைமுறையால் சில உற்பத்தியாளர்கள் தங்களோட பொருள்களை சேமிக்க இதில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. Then the last drawback is unavoidable delay for obtaining financial assistance may cause loss to the owner of the goods. பண்டக காப்பகத்தின் மூலமாக நிதி உதவி பெறுவதில் சில சமயம் தாமதம் ஏற்படுறதுனால பொருட்களோட உரிமையாளருக்கு இழப்பு ஏற்படுகிறது. நிதி உதவி பெறுவதற்கு தாமதம் ஏற்படுறதுனால பொருட்களோட உற்பத்தியாளருக்கு சில சமயத்தில் இழப்பு ஏற்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.